Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. குடோனில் தாக்கப்பட்ட தலித் இளைஞர். என் பொண்ணை வெட்ட வந்தாங்க சார், தாய் கொடுத்த அதிர்ச்சி புகார். திருப்பத்தூரில் நடக்கப் போகும் அசம்பாவிதம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது திம்மாம்பேட்டை ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. 20 வயதான இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர். கேட்டரிங் தொழில் செய்து வரும் அண்ணாமலை தொழில் நிமித்தமாக பல ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். கடந்த சில மாதங்களாக அண்ணாமலைக்கும் ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்தும் வந்துள்ளனர். நாளடைவில் இந்த காதல் விவகாரம் சிறுமியின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அண்ணாமலையை கடுமையாக எச்சரித்தனர். அதே நேரம் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிறுமியின் பெற்றோர் அண்ணாமலை சிறுமியிடம் பேசக்கூடாது என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் இருவரும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடந்த 2ஆம் தேதி அன்று சிறுமியின் தந்தை சக்திவேல் மற்றும் தாய்மாமன் விஜயகுமார் ஆகியோர் கேட்டரிங் பணி உள்ளதாக கூறி அண்ணாமலையை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அப்போது அதை நம்பிய அண்ணாமலை ராமநாயக்கன்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு குடோனிற்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் குடோனில் தயாராக காத்திருந்த சிறுமியின் உறவினர்கள் அண்ணாமலையை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசுவ என கூறி அண்ணாமலையை இரும்பு ராடால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதனிடையே வலி தாங்க முடியாத அண்ணாமலை 2 முறை மயங்கி விழுந்திருக்கிறார். ஆனாலும் விட்டு வைக்காத சிறுமியின் உறவினர்கள் அண்ணாமலையை தண்ணீர் தெளித்து எழுப்பி செருப்பு காலால் எட்டி உதைத்தனர். அன்றைய தினம் அண்ணாமலையை சரமாரியாக தாக்கிய உறவினர்கள் இனிமே எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசக்கூடாது என கூறி அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதனிடையே உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த அண்ணாமலை சரியாக நடக்கக்கூட முடியாமல் தனது வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த அண்ணாமலையை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக சிறுமியின் தந்தை சக்திவேல் மற்றும் தாய்மாமன் விஜயகுமார் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அதேபோல் சிறுமியின் தந்தை சக்திவேல் கொடுத்த புகாரின் பேரில் இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் ராமநாயக்கன்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமி மற்றும் சிறுமியின் தாய் ஆகியோர் தனியாக இருந்தனர். அப்போது திடீரென வீட்டுக்குள் புகுந்த 3 பேர் கொண்ட கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிறுமி மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இதை தடுக்கச் சென்ற தாய் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இதை பார்த்த அவரது உறவினர்கள் சிறுமி மற்றும் அவரது தாய் ஆகிய 2 பேரையும் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தன் மகளிடம் பழகியதால் சக்திவேல் அந்த இளைஞரை தாக்கியதாகவும் அதற்கு பழிவாங்க அண்ணாமலை 3 பேருடன் வீட்டில் புகுந்து சிறுமியையும் சிறுமியின் தாயையும் கத்தியால் தாக்கியதாக சிறுமியின் தாய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதனிடையே இந்த புகாரை எடுத்துக்கொண்ட அம்பலூர் போலீசார் இதன் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கின்றனர். உண்மையாகவே சக்திவேல் குடும்பம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி வருகின்றனர். அதே நேரம் 2 பிரிவினர்கள் மாறி மாறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்து வருகின்றனர். இதனை காவல்துறை முறையாக கையாளாவிட்டால் அங்கு மிகப்பெரிய சாதி மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த பிரச்சனையை காவல்துறை சரியாக விசாரணை செய்து தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.